ஹாய்ங்க எல்லாருக்கும் குட் மார்னிங். நம்ம நேற்று எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோட்லேருந்து வாணியம்பாடி தான். ஸோ வாணியம்பாடியில் கோயில் திருவிழா. ஸோ அதனால் ட்ரெயின் ஏறி வாணியம்பாடி இறங்கியாச்சு. கோவில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கோவில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ கோவிலில் போய் பார்த்திங்கன்னா சாமி அவ்வளோ அழகாக சூப்பராக அலங்கரிச்சு வச்சுருந்தாங்க. சாமியை நல்லா பயபக்தியோடு கும்பிட்டு வெளியே வந்தால் இங்கே தான் வந்து பூ போட்டிருப்பாங்க. இதில் தான் வந்து கருப்பராயன் கும்பிட்டு பூ இறங்குவாங்க அப்படின்னாங்க. அந்த சைடு நக்னாமலை, இந்த சைடு ஏலகிரி மலை அப்படின்னாங்க. சூப்பராக இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே வந்தோன்னா கரகம் ஆடிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், சவுண்ட் கேளுங்க. வாணியம்பாடிக்குள்ள என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா எல்லார் வீட்லேயும் பிரியாணி தான். ஒருத்தர் வீடு இல்லாமல் எல்லார் வீட்லேயுமே பிரியாணி தான். ஸோ எங்களோட சொந்தக்காரங்க வீட்லேயும் பிரியாணி தான். சூப்பராக பாய் வந்து பிரியாணியை போட்டு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் தனித்தனியாக எல்லாம் கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பிரியாணி எல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போடுறேன். பாய்.